இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் ஆனி மாதம் 23ஆம் நாள் 7/7/2024 ஜூலை மாதம் ஞாயிற்றுக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:58. லக்னம் மிதுன லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி பிரதமை அதிகாலை 5:06 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு துதியை வருகின்றது. நட்சத்திரம் புனர்பூஷம் நட்சத்திரம் அதிகாலை 5:52 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பூஷம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரையிலும், மாலை 1:45 முதல் 2:45 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரையிலும், மாலை 1:30 முதல் 2:30 வரையிலும். ராகு காலம் 4:30 முதல் 6 வரையிலும், இரவு 7:30 முதல் 9 வரையிலும். குளிகை 3 முதல் 4:30 வரையிலும், இரவு 9 முதல் 10:30 வரையிலும். யமகண்டம் 12 முதல் 1:30 வரையிலும், இரவு 6 முதல் 7:30 வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 10:30 முதல் 12 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சந்திராஷ்டமம் கேட்டை மற்றும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்குங்க. ஆற்றலுடனும் உணர்வீங்க. இன்று நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். பலனை எதிர்பார்க்காமல் உங்களுடைய வேலைகள் எல்லாவற்றையுமே நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. வெற்றியும் உண்டாகும். பணியிட சூழல்கள் நல்லபடியாகவும் இருக்குங்க. பணிகள் அதிகமாகவும் இருக்கும். இதனால சில அசௌகரியங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையற்ற கவலைகளை தவிர்த்துவிட்டு வேலையில என்று மும்முரமாக இருப்பதும் நல்லது. திருமண உறவில என்று கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உங்கள் துணையிடத்துல கருத்து பரிமாற்றங்களின் பொழுது நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. இது உங்களுக்கு நிம்மதியையும் ஏற்படுத்தும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு குடும்ப வளர்ச்சிக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். செலவுகளும் இருக்குங்க. சேமிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக தங்க இருக்கின்றது. ஆரோக்கியம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. பெரிய அளவுல எந்த விதமான ஆரோக்கிய பாதிப்புகளும் இருக்காது. சுறுசுறுப்பாகவும் காணப்படுவீங்க. பண பற்றாக்குறையினால வியாபாரத்துல ஏதாவது சுணக்க நிலையும் ஏற்பட்டு நீங்கும். நீங்கள் யாரை பெரிதாக நம்பி இருக்கவும் வேண்டாங்க. அவர்களினால ஏதாவது ஏமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய ஆர்டர்களை பெறுவதற்காக வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல சின்ன சின்ன சிக்கல்களும் ஏற்பட்டு நீங்குங்க. வேலையாட்களுடைய பிரச்சனையினால தொழில ஏதாவது பாதிப்புகளும் ஏற்படலாம். புதிய முயற்சிகளை இன்று மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதற்காக ஏதாவது அலைச்சல்களும் ஏற்படலாங்க. இது தவிர்க்க முடியாத அலைச்சல்களாகவும் இருக்கும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் அவர்களுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது தாங்க. தொழிலுக்காக ஏதாவது கடன் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை அலைந்து தெரிந்துதாங்க முடிக்க வேண்டியதும் இருக்கும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக தங்க இருக்கும். வியாபாரத்துல வேலையாட்களை அனுசரித்து வேலை வாங்குவதும் நல்லது. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் கிட்ட சொந்த விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுவதும் நல்லது. புதிய உறவினர்களும் நண்பர்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். புத்திசாலித்தனமாகவும் திட்டவட்டமாகவும் செயல்படவும் செய்வீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்களுடைய உதவியினால தடைப்பட்ட வேலைகள் எல்லாவற்றையுமே செய்து முடித்தும் விடுவீங்க. சில விஷயங்களினால ஏதாவது மன உளைச்சல்களும் ஏற்படலாங்க. வேலைகளை சரியாக முடிக்க முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படலாம். நிதானத்துடனும் இருங்க. தொழில இருந்து வந்த சிக்கல்களை எல்லாமே தீர்த்து வைக்கவும் செய்வீங்க. பணியிடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் சற்று குறையவும் செய்யும். புதிய முயற்சிகள் குறித்த எண்ணங்களும் ஏற்படலாம். ஏதாவது கடையை மாற்றுவது மற்றும் புதியதாக ஏதாவது கடையை வாங்குவது சம்பந்தப்பட்ட எண்ணங்களும் ஏற்படலாம். குழந்தைகளினால எதிர்பாராத விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல மற்றவர்களுடைய தலையீடை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. வியாபாரத்துல பேச்சுவார்த்தைகள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. சூழ்நிலைகளை அறிந்து பேசுவதும் நல்லது. இதன் மூலம் நற்பெயரையும் பெற்றுவிடலாம்.
உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களுடன் வீண் விவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். விரயங்களும் ஏற்படலாம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுமையை கையாள்வதும் நல்லது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு கரைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஏற்ற இறக்கங்களும் குறையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு சாதகமான நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய போக்களையும் நம்பிக்கையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய நம்பிக்கை மற்றவர்களுக்கும் தன்னம்பிக்கையை தருவதாகவும் இருக்கும். பணியிடத்துல எடுக்கின்ற சிறிய முயற்சிகள் கூட பெரிய வெற்றியை தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய பணிகளை மேற்கொள்வதற்கான ஆற்றலும் உங்களிடத்துல இருக்குங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இருவருமே என்று அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். சில விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வங்கி இருப்பை சிறப்பாக பராமரிப்பதும் நல்லது. ஊக்கத்தொகைகள் மற்றும் போனஸ் போன்ற வகையில பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறப்பாகவும் உணர்வீங்க. உணவு முறையில மட்டும் சிறிது கவனமாக இருந்தாலே போதுங்க. சிலருக்கு கடன் சுமைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்குங்க. கடன்ல சிறிது பணத்தை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல ஏதாவது பிரச்சனைகளினால தொந்தரவுகளும் ஏற்படலாம். கவனமுடன் இதனை கையாள்வதும் நல்லது. உங்களிடம் உதவிகள் பெற்றவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. பண பிரச்சனைகள்ல கவனமாகவும் இருங்க. மாமன் வழி உறவினர்களினால ஏதாவது சின்ன சின்ன தொல்லைகளும் ஏற்படலாங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றும் பொழுது சிரமமாகவும் உணர்வீங்க. புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். தாய்வழி உறவினர்களினால குடும்பத்துல சில சங்கடங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. நண்பர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தையின் விருப்பத்தை பூர்த்தி செய்து வைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். எதிர்பார்த்த உதவிகள் சாதகமாகவும் அமையும். யாரையும் எடுத்திருந்து பேசிவிடவும் வேண்டாங்க. பழைய கடன்களை தீர்ப்பதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. வியாபாரத்துல போட்டிகளை சமாளித்தும் விடுவீங்க. உத்தியோகத்துல மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். போராடித்தாங்க வெற்றி பெற வேண்டியதும் இருக்கும். புதிய வீடு வாங்குவது அல்லது புதுப்பிப்பது சம்பந்தப்பட்ட திட்டங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. உங்களுடைய எல்லா வேலைகளையுமே மிகவும் எளிதாகவும் துல்லியமாகவும் செய்து முடித்தும் விடுவீங்க. வெளியாட்களினால ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாக இருப்பதும் நல்லது. சச்சரவுகளை எல்லாமே அமைதியாக கடந்து வந்தும் விடுவீங்க. பயனற்ற காரியங்களுக்காக நீங்கள் வீண் விரயங்கள் செய்ய வேண்டியதும் இருக்கலாம். இந்த நேரத்துல தொழில்ல முன்னேற்றம் நல்லபடியாக தங்க இருக்கும். நினைத்த பணிகளை செய்து முடித்தும் விடுவீங்க. பாக்கிகளை எல்லாமே வசூல் செய்தும் முடிவீங்க. நயமான பேச்சுக்களை கையாள்வதும் நல்லதுங்க. குடும்ப உறுப்பினர்களினால ஏதாவது அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஜாமீன் கையெழுத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க தலையிடவும் வேண்டாம். வித்தியாசமான செயல்பாடுகளின் மூலம் பலருடைய கவனத்தையும் ஈர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல எதிர்பாராத சில மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பக்தியுடனும் காணப்படுவீங்க. கோயில்களுக்கு ஏதாவது நன்கொடைகளை தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் சுப்பிரமணிய பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில வேளைகள்ல தாமதங்களும் ஏற்படலாம். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவுடன் சில செலவுகளும் ஏற்படலாம். அலைச்சல்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் வழியில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். மாற்றங்களும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாங்க.
முன்னேற்றமாகவும் உணர்வீங்க. பயனுள்ள முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாளை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். உங்களுடைய திறமைகளை நிரூபித்து காட்டுவதற்கு ஒரு சிறந்த வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இத்தகைய வாய்ப்புகளை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்று பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். வேலைகள் ஒன்று மாற்றி ஒன்று இருப்பதாகவும் உணர்வீங்க. திருமண உறவிலை என்ற கணவன் மனைவிக்கு இடையே நகைச்சுவையான அணுகுமுறைகளை கையாளவும் செய்வீங்க. உங்கள் துணையுடன் நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில அன்பும் அனுசரணையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளை நீங்க பூர்த்தி செய்தும் கொள்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறப்பாகவும் உணர்வீங்க. உங்களிடத்துல காணப்படுகின்ற திருப்தியான அணுகுமுறையின் காரணமாக இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. எடுத்த காரியங்களை எல்லாமே நல்ல விதமாக செய்து முடித்தும் விடுவீங்க. வியாபாரத்துல நல்ல லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிலம் வாங்கி விற்கும் தொழில நல்ல ஒரு பலன்களும் கிடைக்க பெறுவீங்க. வாரா கடன்களையும் வசூல் செய்தும் விடுவீங்க. பொருளாதார நிலை மேம்படவும் செய்யும். பங்குச்சந்தை வியாபாரத்துல கணிசமான பலன்களையும் பெற்றுவிடலாம். ஆன்லைன் வர்த்தகங்கள்ல நல்ல ஒரு லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. இன்று உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்குங்க. மனதுல தைரியமும் அதிகரிக்கும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து விடுவீங்க. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். தந்தை வழி உறவினர்கள் கேட்கும் உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். தொழில் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கின்ற முடிவுகளுக்கு குடும்பத்தினருடைய ஒத்துழைப்புகளும் இருக்குங்க. அவர்களும் உங்களுக்கு ஏதாவது பண உதவிகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. காணாமல் போன முக்கிய ஆவணங்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. சபைகள்ல அனைவராலும் மதிக்கவும் படுவீங்க. விருந்தினர்களுடைய வருகையினால வீடும் களைக்கட்டும். வியாபாரத்துல விஐபிக்கள் வாடிக்கையாளர்களும் ஆவாங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகளுக்கு ஏதாவது ஆலோசனைகளை தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய புகழும் கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். மாமன் வழி மற்றும் தாய் வழி சொந்த பந்தங்களுடன் ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கும். வீட்டுல உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. காதல் வழியில இருக்கிறவங்களுக்கு மன மகிழ்ச்சியான நிகழ்வுகளும் நடைபெறும். வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய இலக்குகளை நோக்கி நீங்கள் முன்னேறக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிற இன மக்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சமூக பணிகள்ல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். பயணங்களின் மூலம் புதிய நம்பிக்கையும் ஏற்படுங்க. சேமிப்பது தொடர்பான சிந்தனைகளும் மனதில் அதிகரிக்கும். வியாபாரத்துல லாபகரமான சூழலும் இருக்கும். உத்தியோகத்துல திறமைக்கான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. இன்று ஓய்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடல் அசதிகளும் சற்று குறையவும் வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் என்று மனம் விட்டு பேசுவதற்கான சூழ்நிலைகளும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிந்தனைகளும் அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள் அனுகூலமாகவும் முடியும். நம்பிக்கையும் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வளைந்து கொடுத்து செல்வதும் நல்லதுங்க. ஏதாவது முக்கியமான முயற்சிகளை மேற்கொள்வதாக இருந்தால் கவனமாகவும் இருங்க. இன்று மற்றவர்களிடத்துல எடுத்திருந்து பேசுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. மற்றவர்கள் ஏதாவது தவறாக பேசினாலுமே நீங்க அதனை பெரியதாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். உங்களிடத்துல பொறுமையை பராமரிப்பதும் நல்லது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். நல்ல ஒரு செயல்திறனுடன் பணியாற்றவும் செய்வீங்க. கூடுதல் முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்ற கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படுங்க. உணர்ச்சி வசப்பட்டு தேவையற்ற கோபமான வார்த்தைகளை நீங்க பயன்படுத்தி விடவும் வேண்டாம். நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. நிதி நிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கங்களுடனும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க என்று சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. கமிஷன் தொழில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விவசாய பொருட்கள் விற்பனையின் மூலம் நல்ல ஒரு லாபத்தையும் பெற்றுவிடலாம்.
உதவி கேட்டு வருபவர்களுக்கு ஏதாவது பண உதவிகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. மாணவர்கள் படிப்புல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். பூர்வீக சொத்துக்கள்ல உங்களுக்கு உரிய பங்கை நீங்கள் வாங்கவும் செய்வீங்க. முயற்சிகள் சாதகமாக தங்க முடியும். பிள்ளைகளுடைய வகையில சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சகோதரர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்களுக்காக ஏதாவது செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்குங்க. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. சாதிக்க வேண்டும் என்ற எண்ணங்களுடனும் இருப்பீங்க. இதற்கு உடன் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகளுடனும் இருப்பீங்க. விசேஷங்களை முன்னேற்றம் நடத்துவீங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல நெளிவு சுழிவுகளை எல்லாமே கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உத்தியோகத்துல உங்களுக்கு அதிகாரிகள் உதவவும் செய்வாங்க. முயற்சிகளினால முன்னேற்றமும் உண்டாகும் என்று சாதகமான சூழ்நிலைகளும் இருக்குங்க. உங்களுடைய ஏற்பாடுகள் வெற்றிகரமாகவும் முடியும். வேலைகளையும் சிறப்பாகவும் செய்து முடித்தும் விடுவீங்க. கல்யாண பேச்சுவார்த்தைகளை எல்லாமே நல்லபடியாக நடத்தி முடித்தும் காட்டுவீங்க. ஒருவருடைய நல்ல ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் படிப்பிலும் சரி தொழிலிலும் சரி சின்ன சின்ன சோம்பலும் ஏற்படலாம். கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. தொழில் விஷயங்கள்ல சாதகமான சூழ்நிலைகளும் இருக்குங்க. நீங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணமும் கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இடத்துல நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. ஏதிலும் என்று விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இழுபறியாக இருந்து வந்த பணிகளையும் நல்லபடியாக செய்து முடித்து விடுவீங்க. சமூகம் பற்றிய புதிய கண்ணோட்டங்களும் உண்டாகும். முயற்சிகளின் மூலம் மாற்றமான சூழலும் அமையும். சிந்தனையின் போக்கில கவனமாக இருப்பதும் நல்லது. பாடங்கள்ல இருந்து வந்த ஆர்வமின்மையும் குறையும். இன்று ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். விவேகத்துடனும் செயல்படுவீங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். புதிய கண்ணோட்டங்களும் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆர்வமின்மையும் குறையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளுடனும் தன்னம்பிக்கையுடனும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று அமைதியுடனும் கட்டுப்பாடுடனும் இருப்பீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாகவும் அமையும். பணியிடத்துல என்ற பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். உங்கள் மேலதிகாரிகளுடன் ஏதாவது விரும்பத்தகாத விவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. அவர்களிடத்துல பொறுமையாக செல்வதும் நல்லது. திருமண உறவிலை என்ற கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. உங்கள் துணையுடன் வெளிப்படையாகவும் நட்புடனும் பழகவும் செய்வீங்க. நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திட்டமிட்டு பணத்தை கையாள்வதும் நல்லதுங்க. பண இழப்பு என்று எதுவும் இருக்காது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு வயிறு வலி, அஜீரண கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஃபாஸ்ட்ஃபுட் போன்ற உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பிள்ளைகளுடைய விருப்பம் அறிந்து திருமண ஏற்பாடுகளையும் செய்வீங்க. சிலருக்கு ஓரிரண்டு நாட்களாக எதிர்பார்த்த வரன் சம்பந்தப்பட்ட தகவல்களும் வந்து சேருங்க. மனதிற்கு பிடித்த வரனாகவும் அமையுங்க. தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிநாடு செல்வதற்கான ஏற்பாடுகளும் நடைபெறும். குடும்பத்தினர் உங்களுடைய மனதிற்கு இதமாகவும் நடந்தும் கொள்வாங்க. மன அமைதியையும் பெற்றுவிடுவீங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதில உற்சாகமும் பெருக்கெடுக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியமும் மேம்படும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகுங்க. நண்பர்களிடத்துல இருந்து எதிர்பார்த்த உதவிகளும் பண உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. எதிர்பார்த்த நேரத்துல கைக்கு வந்து சேர்வது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே நீங்கள் சோர்வு நீங்கி துடிப்புடனும் காணப்படுவீங்க. பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கும் மாறுங்க. உங்களுடைய சொல்படியும் நடந்தும் கொள்வாங்க. கண்டும் காணாமல் சென்றவர்களுக்கு நீங்கள் வலிய சென்று எந்த உதவிகளும் செய்யவும் வேண்டாம்.
வியாபாரத்துல சில வேலைகளை விட்டு கொடுத்து தாங்க முடிக்க வேண்டியதும் இருக்கும். உத்தியோகத்துல ஏதாவது புதிய வாய்ப்புகளும் உங்களை தேடியும் வரலாம். இது உங்களுக்கு புத்துணர்ச்சியை தருவதாகவும் இருக்கும். வேலைகளை எல்லாமே நல்லபடியாக செய்து முடித்து விடுவீங்க. 1ற்கு 2 முறை இதனை எல்லாமே நீங்க செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒவ்வொரு செயலையும் இருமுறை சிந்தித்து செய்வதும் நல்லது தாங்க. உறவினர்கள் மற்றும் நண்பர்களினால செலவுகளுக்கும் அலைச்சல்களுக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. வாகன வகை மற்றும் சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வகையில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திடீரென்று யாரிடத்திலும் உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடவும் வேண்டாங்க. நிதானத்தை கையாள்வதும் நல்லது என்று சிறந்த முன்னேற்றமும் உண்டாகும். புதிய காரியங்கள், புதிய முயற்சிகள் போன்றவற்றில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணவன் மனைவி ஒற்றுமையில நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும். விலகி இருந்தவர்கள் கூட விரும்பி வந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் இப்பொழுது மறைமுகமாக ஒத்துழைப்புகளையும் தருவாங்க. சூழ்நிலைகளை அறிந்து கருத்துக்களை வெளிப்படுத்துவதும் நல்லது. வியாபாரத்துல சில மாற்றங்களையும் செய்வீங்க. பிடிவாதமான போக்கினை மாற்றிக்கொள்வதும் நல்லது. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். இன்று நிம்மதியான உணர்வும் உண்டாகலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு செயல்பாடுகள்ல ஏதாவது பதட்டங்களும் ஏற்படலாம். பிரச்சனைகளும் குறையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்குங்க. புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பொது நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். பணிகளை கையாளும் பொழுது உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நீங்கள் செய்யும் வேலைகளையும் விரும்பி செய்து முடித்தும் விடுவீங்க. திருமண உறவிலை என்ற கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உங்கள் துணை இடத்துல உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படையாகவும் பகிர்ந்தும் கொள்வீங்க. இந்த அணுகுமுறையின் காரணமாக உங்கள் துணையுடன் நல்ல ஒரு புரிந்துணர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பணத்தை சிறப்பாக பராமரிப்பதும் நல்லது. பங்கு வர்த்தகத்தின் மூலம் பணவரவிற்கும் லாபத்திற்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. என்ற ஆரோக்கியத்துல சிறப்பாகவும் உணர்வீங்க. சிறந்த ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லதுங்க. கவனத்தை சிதறவிடவும் வேண்டாம். உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த பேங்க் லோனும் உங்களுக்கு கிடைக்கவும் பெறுவீங்க. 1-2 நாட்கள் தாமதமானாலும் நல்லபடியாகவும் முடிந்துவிடும். அவசரப்பட்டு கோபமான வார்த்தைகளை மட்டும் விட்டுவிடவும் வேண்டாங்க. குடும்பத்துல உள்ளவர்கள் உங்களை புரிந்து கொள்ளவும் செய்வாங்க. இதனால மனதுல இருந்து வந்த குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. பணவரவு திருப்திகரமாகவும் முடியும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வாழ்க்கை துணையினால சில செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதுல அடிக்கடி குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். புதியதாக ஏதாவது கோயில்களுக்கு சென்று வர வேண்டும் என்ற ஆசைகளும் ஏற்படலாம். இன்று உங்களை அறியாமலேயே ஒருவிதமான படபடப்புடனும் தாழ்வு மனப்பான்மையுடனும் உணர்வீங்க. வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு போராட வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகள் சாதகமாகவும் அமையும். உத்தியோகத்துல அவசர முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. யாரையும் என்று கடிந்து பேசிவிடவும் வேண்டாங்க. உங்கள் கீழ் பணிபுரிபவர்களிடத்திலும் கனிவாக பேசி வேலை வாங்குவதும் நல்லது. குடும்பத்தினருடன் ஆன்மீக சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நம்பிக்கையுடன் உழைத்து உங்களுடைய மன உறுதியை அதிகரிக்கவும் செய்வீங்க. சிறப்பு செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இதன் மூலம் மன நிறைவாகவும் உணர்வீங்க. உங்களுடைய வேலையை முழு ஆர்வத்துடனும் செய்து முடித்தும் விடுவீங்க. மற்றவர்களுடைய வார்த்தைகளை அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாங்க. உங்களுடைய திறமை மற்றும் செயல்திறன்ல நம்பிக்கை வைப்பதும் நல்லது. எந்த ஒரு விஷயத்திலும் தகராறுகள் ஏற்படாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. மோதல் போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல சில சவால்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். வரவுக்கு ஏற்ப சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய பேச்சுக்களுக்கு செவி கொடுக்காமல் செயல்படுவதும் நல்லது.
அக்கம் பக்கம் இருப்பவர்களிடம் அனுசரித்து செல்வதும் நல்லதுங்க. வேலையாட்கள் இடத்துல பொறுமையை கையாள்வதும் நல்லது. அலுவலக பணிகள்ல பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். சின்ன சின்ன மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும் அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனாலும் இது தேவையான அலைச்சல்களாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்தும் கொள்ளுங்க. செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அனுசரித்து செல்வதும் நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதும் நல்லதுங்க. பொறுப்புகளும் அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாங்க. நன்றாக யோசித்து செயல்படவும் செய்வீங்க. கிடைக்கின்ற வாய்ப்புகளை எல்லாமே நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. வேலை செய்கின்ற இடத்துல இன்று அனைத்து வேலைகளையுமே சிறப்பாக செய்து முடித்தும் விடுவீங்க. சிறந்த ஒரு வளர்ச்சியையும் எதிர்பார்க்கலாம். உங்களிடத்துல இருக்கின்ற திறமையின் மூலம் பணிகளை எல்லாமே எளிதாக செய்து முடித்தும் விடுவீங்க. திருமண உறவில இன்று அனைத்து விஷயங்களையுமே நகைச்சுவை உணர்வோடு ஏற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. இன்று குடும்பத்தினருக்கு இடையே நல்லுறவும் உண்டாகும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. மகிழ்ச்சிகரமாகவும் உணர்வீங்க. சுதந்திரமாகவும் செயல்படுவீங்க. இதனால இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிறந்த ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கியத்துல எந்த விதமான குறைபாடுகளும் இருக்காது. குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்குங்க. இதனால ஏற்பட்டு இருந்த சிரமங்கள் எல்லாமே குறையவும் செய்யும். பெண்கள் எடுத்த காரியத்தை எல்லாமே சிறப்பாகவும் செய்து முடித்தும் விடுவாங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறுங்க. சேமிப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீடு வாகனத்திற்காக செலவுகளும் செய்வீங்க. வாக்கு வன்மையினால எடுத்த காரியங்களை எல்லாமே நல்லபடியாக முடித்தும் விடுவீங்க. விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல மனதுல உற்சாகமும் இருக்கும். இன்று மேற்கொண்டுள்ள விஷயங்களை எல்லாமே அர்ப்பணிப்புடனும் செய்து முடித்தும் விடுவீங்க. தாய் வழியில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். நல்லபடியாக முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீங்க. இளைய சகோதரர்களுடைய வகையில அனுகூலமும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சிலரிடத்துல இருந்து கடனாக எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேருங்க. எதிலும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. வேலைகளை நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. சகோதரர்களுடைய வகையில நன்மைகளும் உண்டாகும். கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். 1-2 நாட்களாக தள்ளிக்கொண்டே சென்ற திருமண பேச்சுவார்த்தைகளை நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. நண்பர்களுடைய உதவியினால கல்யாண ஏற்பாடுகளும் வீட்டுல நடைபெறும். உங்கள் தாயார் உங்களுக்கு ஆதரவாகவும் பேசுவாங்க. வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்களும் தேடியும் வருவாங்க. உத்தியோகத்துல பெரிய பொறுப்புகளை ஏற்கவும் செய்வீங்க. நட்பினால ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மாணவர்களுடைய கல்வி நிலை நன்றாகவும் இருக்கும். உயர்கல்வியில இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். ஆராய்ச்சி கல்வியில இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்க்கப்பட்ட நிதி உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால அனுசரணையும் ஆதரவுகளும் உண்டாகும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். சொந்த தொழில் செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாகன வகையில ஆதாயமும் உண்டாகும். காப்பீடு துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் உண்டாகும். எதிலும் என்ற உற்சாகத்துடனும் ஈடுபடவும் செய்வீங்க. புதிய துறை சார்ந்த செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் வர்த்தக பணிகள்ல லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். இறை பணிகளின் மூலம் மனதளவுல திருப்தியாகவும் உணர்வீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த இழுபறிகளும் குறையும். உத்தியோகத்துல சாதகமான சூழலும் உண்டாகும். வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. லாபமும் உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். இழுபறிகளும் குறையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க,
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பலன்கள் கலந்தே காணப்படும். சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. சமயோஜித புத்தியுடன் செயல்படுவதும் நல்லதுங்க. யாரிடத்திலும் அதிகப்படியான பேச்சுக்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். வேலை செய்கின்ற இடத்துல திருப்திகரமாகவும் உணர்வீங்க. ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருந்தாலுமே வேலைகளை எல்லாமே சமாளிக்கவும் செய்வீங்க. சக பணியாளர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான போக்கும் இருக்குங்க. உங்கள் துணை இடத்துல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. அவர்களிடத்துல மகிழ்ச்சியான உரையாடல்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கத்துடன் தாங்க இருக்கும். பணத்தை சேமிப்பது என்பது சற்று கடினமாக தங்க இருக்கும். ஏதாவது சில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. அதீத சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லது. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. வேலை பளுவினால நேரத்திற்கு சாப்பிட முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வியாபாரத்தை நிதானமாக நடத்தவும் செய்வீங்க. அரசு வேலையில பதவி உயர்வுகள் மற்றும் சம்பள உயர்வுகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாணவர்கள் சோம்பலை விடுத்து படிப்புல அக்கறையும் காட்டுவாங்க. வெளியூர் பயணங்களினால நன்மைகளும் உண்டாகும். வருமானத்தை வைத்து கையிருப்பை அதிகரித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை என்று மேற்கொள்ளவும் செய்வீங்க. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சகோதரர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். மற்றவர்களுடன் வீண் விவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. உறவினர்களினால எதிர்பாராத ஆதாயமும் உண்டாகும். ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. தந்தை இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சிலருக்கு சோசியல் மீடியா மற்றும் விளையாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசினால அனுகூலமும் உண்டாகும். உங்களால மற்றவர்கள் பயனடையவும் காண்பீங்க. புதிய பொருட்களும் வந்து சேரலாம். வழக்குகள் சாதகமான போக்கிலும் செல்லுங்க. பிள்ளைகள் உங்களுடைய சொல்படியும் நடந்தும் கொள்வாங்க. சாதகமான தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல இரட்டிப்பு லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல தலைமைக்கு நெருக்கமும் ஆவீங்க. எடுத்த காரியங்கள இழுபறிகள் இருந்தாலும் வெற்றியும் உண்டாகும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால மன மகிழ்ச்சியும் உண்டாகும். என்ற நாளின் பிற்பகுதியில சற்று அலைச்சல்கள் இருந்தாலும் குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். கணவன் மனைவி உறவு நன்றாகவும் இருக்கும். உடன் பிறந்தவர்கள் மற்றும் மூத்தவர்களுடன் சுமூகமான உறவு நிலையும் ஏற்படும். வழக்கு போன்றவற்றில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றியும் உண்டாகும். சின்னத்திரை மற்றும் வாகனங்கள் திரவ பொருட்கள் சார்ந்த வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு இன்று ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சேவை தொழில இருக்கிறவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. நண்பர்களிடத்துல கலந்து ஆலோசித்து சில முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. எதிர்காலம் சார்ந்த சில முதலீடுகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தனவரவுகளும் இருக்கும். புதிய ஒப்பந்தங்களினால ஆதாயமும் உண்டாகும். நினைத்த செயல்களை எல்லாமே செய்து முடித்தும் விடுவீங்க. இன்று நன்மைகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு பிடித்த குருமார்களை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களுடைய வகையில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற சந்திராஷ்டமும் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மனதில் ஏதாவது சின்ன சின்ன பதட்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வளர்ச்சி குறித்து முயற்சிகள்ல முன்னேறியும் செல்வீங்க. பொறுப்புகள் அதிகரிப்பதன் காரணமாக ஏதாவது பதட்டங்களும் ஏற்படலாம். சக பணியாளர்களுடனான உறவுல ஏதாவது சிக்கல்களும் ஏற்படலாங்க. அவர்களிடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. திருமண உறவுல இன்று கணவன் மனைவிக்கு இடையே தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. உங்கள் துணை இடத்துல சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்றத்தாழ்வுகளுடனும் இருக்குங்க. உங்கள் நிதிநிலையை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதும் நல்லது. முறையான திட்டமிடுதல்களில் ஈடுபடுவதும் நல்லது.
ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கால் வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. எதிர்ப்புகள் எல்லாமே நீங்கி செயல்கள்ல வேகத்தையும் காட்டுவீங்க. உங்களுடைய ஆலோசனைகளை குடும்பத்தினர் ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. நட்பினால குதூகலமாகவும் உணர்வீங்க. அதிகமாக உழைத்து வியாபாரத்தை முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. வெளியிடங்கள்ல மட்டும் கோபமான வார்த்தைகளை பயன்படுத்துவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கடினமான உழைப்பினால உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. காலையில வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல மனதில உற்சாகமும் இருக்கும். விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் செயல்படுவீங்க. தாய்மொழி உறவினர்களின் மூலம் சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய அன்பு தொல்லைகளும் குறையும். உறவினர்கள் வீடு தேடியும் வருவாங்க. வியாபாரத்துல கூடுதல் லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல அதிகாரிகள் வழிய வந்து உதவவும் செய்வாங்க. இன்று வாகனம் மற்றும் இயந்திர உபகரணங்களை கவனமாக கையாள்வதும் நல்லது. தொழில் சம்பந்தமாக எடுக்கின்ற கடினமான முடிவுகள் கூட வெற்றியை தருவதாகவும் இருக்கும். குறிப்பிட்ட வேலைக்கான முயற்சிகள்ல வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். குடும்ப பெரியவர்களுடைய வழிகாட்டுதல்களின் படியும் செயல்படுவீங்க. ஆபத்தான பணிகள்ல கவனமாகவும் இருங்க. எந்த விதமான தோல்வியை கண்டும் கலங்கவும் வேண்டாங்க. உங்களுடைய இலக்குகள்ல இருந்து மட்டும் விலகாமல் இருப்பதும் நல்லது. மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. வருமான உயர்வு குறித்து முயற்சிகளும் மேம்படும். உடன் இருப்பவர்களுடைய சுயரூபத்தை அறிந்தும் கொள்வீங்க. மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் அதிகரிக்குங்க. மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். தங்களுடைய பாடங்களை படிப்பதில் ஆர்வத்தையும் காட்டுவாங்க. நண்பர்களுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். பயணங்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்கள் சாதகமாகவும் அமையும். 1-2 முறை சென்று தாங்க இதனை முடிக்க வேண்டியதும் இருக்கும். ஆனாலும் மனதளவுல திருப்தியாகவும் உணர்வீங்க. உத்தியோகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் நீல நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற சந்திராஷ்டமும் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும். ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். அமைதியான மனநிலையின் காரணமாக இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று பணிகளை எல்லாமே குறித்த நேரத்திற்கு முடித்தும் காட்டுவீங்க. உங்களுடைய பணிகளுக்கு மேலதிகாரிகளுடைய அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவிலை இன்று உங்கள் துணையுடத்துல நேர்மறையான எண்ணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. நீங்கள் இருவரும் உங்களுடைய தரமான நேரத்தை பகிர்ந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணப்புழக்கம் சீராகவும் இருக்கும். உங்களுடைய நிதி வளர்ச்சியை கணிசமாக மேம்படுத்தவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. இன்று சிறந்த ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. வங்கியில் இருந்து தேவையான நிதி உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களிடத்துல இருந்து வந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். காதல்ல இருக்கிறவங்க மனம் கோணாமல் நடந்து கொள்வதும் நல்லதுங்க. தேவையற்ற விவாதங்களை இன்று கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. திட்டமிட்டு செய்வதன் மூலம் எடுத்த வேலைகளை எல்லாமே நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. நன்மை தீமை என்று கவலைப்படாமல் வேலைகள்ல வேகத்தையும் காட்டுவீங்க. மற்றவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. இன்று எதிர்பாராத பணவரவும் இருக்குங்க. சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். அவர்களுடன் ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கும். சற்று பொறுமையுடன் நடந்து கொள்வதும் நல்லது. வாழ்க்கை துணையிடத்துல சின்ன சின்ன செலவுகளும் ஏற்படலாம். குடும்பத்துல முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வரனாக தேடவும் செய்வீங்க. புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களிடத்துல சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் ஏற்படலாம். நட்பு வட்டாரமும் விரிவடையும். வியாபாரத்துல சில அதிரடி சலுகைகளின் மூலம் லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல விமர்சனங்களையும் தாண்டி முன்னேறவும் செய்வீங்க. உழைப்பால் உயரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம்.
சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள்ல வெற்றியும் உண்டாகும். கணவன் மனைவி உறவும் மேம்படும். உடல் நலம் சீராகவும் இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பேச்சுக்களை குறைத்துக் கொண்டு பொறுமையுடன் வேலைகளை செய்வதும் நல்லது. குடும்ப ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்குங்க. மன அமைதியாகவும் உணர்வீங்க. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு சின்ன சின்ன பற்றாக்குறைகளும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. புதிய வேலை சார்ந்த எண்ணங்கள் சாதகமாகவும் அமையும். சிந்தனையின் போக்கில கவனமாக இருப்பதும் நல்லது. பயணங்களினால ஆதாயமும் உண்டாகலாம். வழக்கு செயல்பாடுகள்ல சாதகமான சூழலும் இருக்கும். வாகன வசதிகளும் மேம்படும். வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் குறையும். புரிதல்கள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களினால ஏதாவது செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுசரித்து செல்வதும் நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். ஒரு ஆதாயமான நாள் என்றும் கூறலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மந்தத்தன்மையும் குறையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை சீராக மேற்கொள்வதும் நல்லதுங்க. அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது. நம்பிக்கை உணர்வுடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்வதும் நல்லது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். சக பணியாளர்களுடன் கவனமாக பேசுவதும் நல்லது. திருமண உறவிலை என்ற கணவன் மனைவிக்கு இடையே பொறுமையாக நடந்து கொள்வதும் நல்லது. இடத்துல கோபமான பேச்சுக்களை வெளிப்படுத்தவும் வேண்டாம். உங்கள் துணையுடன் சுமூகமாக நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலை சீராகவும் இருக்கும். நிதிநிலையை பராமரிப்பதை சற்று கடினமாகவும் உணர்வீங்க. ஏதாவது செலவுகள் ஒன்று மாற்றி ஒன்று இருந்து கொண்டே இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு கண் எரிச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். கண் பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலுக்கு எதிராக கிளம்பிய போட்டிகளை எல்லாமே நீங்க தாண்டி வந்து விடுவீங்க. பிள்ளைகளினால ஏதாவது எதிர்பாராத செலவுகளும் ஏற்பட்டு நீங்கும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு ஊழியர்களிடத்துல வேலை வாங்குவதும் நல்லது. விளையாட்டு போட்டிகள்ல மாணவர்கள் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தவும் செய்வாங்க. இன்று உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உங்களுடைய பொறுப்புகளையும் வாழ்க்கை துணை பகிர்ந்து கொள்வது ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். தந்தையுடன் ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கி சுமூகமான உறவு நிலையும் ஏற்படும். அவர்களிடத்துல எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று கடனாக கொடுத்த பணத்தை திரும்ப வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசியும் மகிழ்வீங்க. வெளிவட்டாரத்துல உங்களுக்கு உரிய அந்தஸ்தும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனங்களை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. வியாபாரத்துல வரவும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. நினைத்ததை முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். கணவன் மனைவி உறவு நன்றாகவும் இருக்கும். பெண்களுக்கு ஒரு உயர்வான நாள் என்றும் கூறலாம். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகன வகையில ஏதாவது செலவுகளும் ஏற்படலாம். மாணவர்களுக்கு கல்வியில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லதுங்க. இன்று சித்தர்களுடைய வழிபாட்டுல அதிக ஆர்வத்துடனும் இருப்பீங்க. மன நிம்மதியும் உண்டாகும். புதிய தொழில் முயற்சிகளை பற்றி சிந்திப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தாரினுடைய ஆதரவுகளும் இருக்கும். வெளிவட்டாரத்துல மதிப்பும் மரியாதையும் உயரவும் காண்பீங்க. வாகன பழுதுகளை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். வியாபாரத்துல மாற்றமான செயல்பாடுகளின் மூலம் லாபத்தையும் பெற்றுவிடலாம். அதிகாரிகளிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் குறையும். நினைத்த பணிகளை நினைத்தபடி செய்து முடித்தும் விடுவீங்க. லாபம் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு குடும்பத்துல முக்கியத்துவமும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான விஷயங்கள்ல முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கருத்து வேறுபாடுகளும் குறையும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அனைத்து வகையிலுமே நன்மைகளும் உண்டாகுங்க. நடவடிக்கைகள்ல வெளிப்படையாகவும் உணர்வீங்க. உங்களுடைய மனதுல ஏதாவது சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். அனைத்து செயல்களையுமே கவனமாக மேற்கொள்வதும் நல்லது. முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. பணியில திருப்திகரமாகவும் உணர்வீங்க. ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுப்புகளை கவனமாக மேற்கொள்வதும் நல்லது. திருமண உறவிலை என்ற கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறுங்க. உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மகிழ்ச்சியை பராமரிக்கவும் செய்வீங்க. உறவுல நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பணப்பற்றாக்குறை என்று எதுவும் இருக்காது. உங்களுடைய தேவைகளை நீங்க பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. சிலருக்கு சிறிய அளவுல கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. துணிச்சலாக சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் இருந்தாலுமே குடும்பத்துல குதூகலமான சூழ்நிலைகள் தாங்க இருக்கும். திறமையான பேச்சுக்களின் மூலம் எதிர்ப்புகளை எல்லாமே சமாளிக்கவும் செய்வீங்க. பணவரவு நல்லபடியாகவும் இருக்குங்க. முயற்சிகள் அதற்கு ஏற்றபடியிலும் நீங்க எடுக்கவும் செய்வீங்க. தொழிலுக்கு தேவையான உதவிகளையும் பெற்றுவிடுவீங்க. இன்று சமூக பணிகள்ல உங்களுடைய பங்களிப்புகளும் அதிகரிக்கும். உங்களுடைய அடையாளத்தை மேம்படுத்தவும் செய்வீங்க. உங்களுக்கு விருப்பமான விஷயங்களை செய்வதில் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. இன்சூரன்ஸ், விசா, பாஸ்போர்ட் போன்றவற்றில் இருந்து வந்த தடைகளும் நீங்கும். பேசும் பொழுது எதிர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தவும் வேண்டாம். இது ஏதாவது பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளின் மீது சின்ன சின்ன கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். மற்றபடி இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தெளிவும் கிடைக்க பெறுவீங்க. சகோதரர்களுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. அத்தியாவசியமான பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பாராத சில வரவுகளும் இருக்கும். உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளும் குறையும். அதிகாரிகளினால சில காரியங்கள் சாதகமாகவும் முடியும். தடைகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். வரவு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தெளிவும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிரிகளினால ஏதாவது மறைமுக இடையூறுகளும் ஏற்படலாம். மற்றபடி பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. ஆதாயமும் உண்டாகும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.